அஹமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் பலியான அனைவருக்கும் வடமலேசிய தமிழ் பத்திரிகை நிருபர் சங்கத்தின் ஆழ்ந்த அனுதாபங்களை இதன் வழி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு வேதனையான வருத்தமான செய்தியாக இருந்தாலும் நம்மை அனைவரின் கண்களில் கண்ணீர் வரவழைத்த இந்த சம்பவம் இனி எந்த காலத்திலும் நிகழாமல் இருப்பதற்கு இறைவனை நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எத்தனையோ கனவுகள், எத்தனையோ சந்தோஷங்கள், எத்தனையோ மகிழ்ச்சிகளை தாங்கிக் கொண்டு இந்த விமானத்தில் பயணம் செய்த அனைத்து உயிர்களின் கனவுகள் நனவாகாமல் போய் கானல் நீராக இன்று கரைந்து விட்டது. அனைவரின் உடல்களும் சாம்பலாகிவிட்டது. வேதனைக்குரிய ஒரு விஷயம். இது மீண்டும் நிகழாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் அனைவரும், இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் நாம் ஒட்டுமொத்தமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். காரணம், பயணங்கள் எப்போதுமே நாம் எதிர்பார்ப்பது போல் அமைவதில்லை. இருந்த போதிலும் அந்த பயணங்கள் எப்பொழுதும் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த பயணத்தில் பயணம் செய்தவர் மட்டுமல்லாமல் அந்த பயணத்தில் வேலை செய்த அனைவரும், இது இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த காட்சிகள், பைலட், க்ரூ மற்றும் பணிப்பெண்கள், அவர்கள் அனைவருக்கும் நம்மளால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. இந்த காட்சிகள் நான் பதிவு செய்யும்போது கண்ணீர் தான் என் கண்களில் இருந்ததை தவிர வேறு ஒன்றும் என்னால் எதையுமே சொல்ல முடியவில்லை. இருந்தாலும் வேதனையும் கண்ணீரையும் தாங்கிக் கொண்டு இந்த ஆழ்ந்த இரங்கலை வடமலேசிய தமிழ் பத்திரிகை சங்கத்தின் சார்பாக, அனைவரின் சார்பாகவும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. உங்கள் அனைவரின் ஆத்மாவும் என்றும் மீண்டும் ஒரு புது பிறவியாக பூலோகத்தில் பிரசிக்க வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் நலமுடன், வளமுடன், ஆரோக்கியத்துடன் ஒரு புதிய உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை இந்த பதிவின் வழி கண்ணீர் அஞ்சலியுடன் நான் சமர்ப்பித்து விடை பெறுகிறேன். வேதனை ஒரு புறம் இருந்தாலும், வருத்தம் ஒரு புறம் இருந்தாலும், உங்களின் கனவுகள் நிறைவேறாமல், அந்த ஆசைகளும் நிறைவேறாமல் கானல் நீராகி இன்று கரைந்து விட்டீர்கள். இறைவா, இந்த துயரம் மீண்டும் வரக்கூடாது.